ராணிப்பேட்டை மக்களுக்கு வணக்கம். மயான கொள்ளை உற்சவம் வந்து மயான கொள்ளைன்றது அங்காள பரமேஸ்வரின்ற ஒரு அம்மனுக்காக தான். துஷ்ட தெய்வத்தை மற்ற பலரும் நினைக்கலாம், ஆனால் ஒரு காவல் தெய்வம் அவங்க. எங்களுக்கு மட்டும் இல்லை, அனைவருக்கும் காவல் தெய்வம். அவங்க அருள் இல்லாமல் ஒன்றுமே நடக்க போகிறது கிடையாது. இதோடைய புராண கதைன்னு பார்த்தா, ஒரு காலகட்டத்தில் பிரம்மனுடைய சிரமம் 5 சிரம், சிவபெருமான சிரமும் 5 சிரம் என்ற காரணத்தினால் அடையாளம் தெரியாமல் பதிப்பூஜை செய்த பார்வதி தேவி கோபம் கொண்டு சிவபெருமான் சபித்ததினால் வந்த வினையால் பிரம்மனின் ஒரு தலையை கிள்ளி எறியணும்னு சொல்ல மனைவியின் பேச்சை கேட்டு அவரும் அந்த தலையை கிள்ள, பிரம்மனின் தலையை கிள்ளினா பிரம்மகத்தின்ற தோஷத்தை இன்னும் தெரியாமல் கிள்ளிட்டு அதனால் வந்த தோஷம் பிரம்மகத்தியை பீடிச்சிருச்சு. அவர் பீடிச்சு பித்தாட்டி பேயாட்டி ஆடி சகல சுடலையிலும் போய் அவருடைய பசி தீராத தட்சிணுடைய யாகத்துக்கும் போய் அந்த பசியை தீராமல் எங்கேயும் தீராத பசியை அடக்கத்துக்கு எண்ணி அம்பாள் தவறி வர கேட்க சரஸ்வதி சாபம் விட்டார். சரஸ்வதி சாபம் என்னென்னா, எந்த உன்னுடைய கணவன் என் கணவனுடைய சிரத்தை படித்தாரோ நீயும் பைத்தியமாக திரிவது பேயாக்காரவதுன்னு சாபம் விட்டாங்க. அந்த சாபத்தின் வழியாக பூலோகத்தில் வந்து தரித்தவங்க பார்த்த பேய்கள் அலறி ஓட பயந்து போய் திருப்பி மன்னிப்பு கேட்டு எனக்கு சாப விமோசனம் வேணும்னு கேட்கும்போது சரஸ்வதி திரும்பவும் சாப விமோசனமாக திருவண்ணாமலை சேஷத்துக்காக அந்த இடத்துல போய் அக்னி தீர்த்தத்தில் நீ முழுகி இருந்துச்சுன்னா உன்னுடைய இந்த அகோர உருவம் மாறும்னு சொன்ன பிறகு அவங்களும் தொடர்ந்து போய் அந்த இடத்துல குளித்த போது திரும்பி வயோதிக உருவம் கொடுத்தோன்னே என்னுடைய வயோதிக உருவத்தோடு நான் போகும்போது எனக்கு துணை யாரும் இல்லைன்னு கேட்க